எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை 5 வருடம் ஆண்டுகிட்டு இருக்கப்ப அதிகமாக ஊடகத்தில் வந்தது எடப்பாடி. அது சென்டிமெண்டா கொண்டு வரான். ஐயோ கைது பண்றாங்கப்பா, ஐயோ கொல்ல பாக்குறாங்கப்பா. டிஜிட்டல் மீடியாவை ஏமாற்றி பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாருன்ற தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் பதவி இழக்கிறார். சவுக்கு சங்கர் மேல 38 மாவட்டங்களில் 15 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ திமுக சேர்ந்த நிர்வாகி அதே கொளத்தூர்ல திமுகவில் இருக்கக்கூடிய இருந்து வந்த ஸ்ட்ராங்கான VS பாபு தான் எடப்பாடி பழனிசாமி கலக்கிட்டு நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் தேனும் பால் ஓடுற மாதிரியே இருக்கும். அப்படியே நியூஸியை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன அவலங்கள் நடக்குதா இருக்கும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவின் அப்ப ஒண்ணு அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை மாற்றுறது, இல்ல பணத்தை கொடுத்து மாற்றுறது, இல்ல பொண்ணை கொடுத்து உங்களுக்கு மாற்றுறது. மற்ற எந்த சேனல் எடுத்தாலும் அவங்க திமுக எம்பியா தான் இருக்காங்க. வெளிச்சம் டிவி எடுத்துங்க, திருமாவளவன் இருக்காரு. மதிமுக டிவி எடுத்துங்க, வைகோ இருக்காரு. மெகா டிவி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வழக்கினுடைய தீர்ப்பு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தீர்ப்பு என்னவாக வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம் சார். ஒரு அதிமுகவிலேயோ அல்லது பாஜகவிலேயோ அல்லது திமுகவுக்கு எதிரணியில விமர்சிக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு வட்ட செயலாளர் எதனா பண்ணிட்டா ஒட்டுமொத்த டிபேட் டாபிக்காவும் அதுதான் இருக்கு. பாஜக ஏதாவது சொல்லிச்சுன்னா ஒட்டுமொத்த டிபேட் தமிழகத்தினுடைய டிபேட் டாபிக்காவும் தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2011 கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றது எப்படி, அது சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்து ஹைகோர்ட்ல இருந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் போய் இன்னைக்கு தீர்ப்புன்ற அளவுக்கு வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியும்ன்ற கேள்வியை வச்சா எது வழக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துல யார் தப்பு பண்றாங்க? இல்ல, இது அஇஅதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று பொதுக்குழுல மேற்கோள் காட்டியிருக்காரு. என்ன நேரடியாவே ஊடகத்தை கேட்கிறார். இது ஊடக தர்மமா? சவுக்கு சங்கர் வீட்டு பேரே சொல்றாரு. சவுக்கு சங்கர் வீட்டுல போய் ஒரு குண்டாசுகளை அமைச்சு அவங்க வீட்டுல நீங்க கழிவு நீரை ஊத்துன மாதிரி உங்க வீட்லயும் ஊத்திடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதையும் சொல்றாரு. உங்க வீட்லயும் ஊத்திடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? இல்ல கஞ்சா உங்க வீட்டுல வச்சு கஞ்சா எடுத்துட்டு கஞ்சா கேஸ் போட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா? இது ஊடக தர்மமா? அப்ப பணத்துக்காக அவங்க விலை போகல. ஆமா, அச்சப்படுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா உச்சம் சார். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை விலைக்கு கொடுத்து வாங்கிட்டோம்னு ஒரு பார்வையை வச்சிருக்கோம். திமுக ஊடகங்கள் விலை போற ஊடகங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அச்சப்படுற ஊடகங்கள் இன்றைக்கு ஜாஸ்தி. இன்றைக்கு சவுக்கு மீடியாவே எடுத்துக்கங்க. இன்னைக்கு அந்த டீனரே இல்லாம போயிட்டாங்களே. அந்த சவுக்கு மீடியா அந்த ஆபீஸை தூக்கிட்டு அவர் மேல கஞ்சா கேஸ், இந்த கேஸ் அந்த கேஸ்ன்னு 25 கேஸை போட்டு அது கூட சுவாமிநாதன் அவர் தான் ஒரே கேஸ் ஆக்கி தள்ளுபடி பண்ணார். எதுக்குங்க போற இடத்துலலாம் கேஸை போடுறீங்க, குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாரு. அப்ப ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்கவர்களுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் பேசினா அவர் வீட்டுல போய் மலம் கலந்த கழிவு நீரை ஒருத்தன் ஊத்துவான், இல்ல அவனுக்கு கஞ்சா கேஸ் போடுவான்ற அச்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டா நீங்க எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவீங்க? இது எதிராகவே இல்லையா சார்? வழக்குன்றது ஜுடிஷியல் மூலியமாக தொடரப்பட்டது, ஆதாரம் இருக்கு. 2011 போடப்பட்ட வழக்கு 2025 வரைக்கும் என்ன விடனே தெரியல, எவ்வளவு கடந்ததுன்றது தெரியல. பல டிஜிட்டல் ஆதாரங்கள் முன் வச்சு இப்பதான் தீர்ப்பை நோக்கி நெருங்குது. இந்த வழக்கு இருக்கு, வழக்கினுடைய சாராம்சம் வழக்கினுடைய விவரங்களே சொல்லாத போது இதுல எங்க அச்சப்படுறதுக்கோ திமுக விமர்சிக்கிறதுக்கு எதிராக பேசுறதுக்கோ என்ன இருக்கு? வழக்கு தானே. வழக்கு யார் சம்பந்தப்பட்ட வழக்கு? இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. 2011 2033 வாக்கு வித்தியாசத்துல சைதை துரைசாமி அவர் தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தீர்ப்பு ரிசல்ட் வந்துச்சு. சைதையார் உடனடியாக வழக்கு தொடர்றாரு. டிஜிட்டல் ஆவணங்களை உள்ள குலைக்கிறாரு. யாருக்கு இவங்க பணம் கொடுத்தாங்கன்ற கண்டென்ட்டை உள்ள கொடுக்குறாரு. அதிகார துஷ்பிரயோகம் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதையும் அவங்க கோர்ட்ல தெரிவிக்கிறாரு. அன்றைக்கு பலமா இருந்த திமுக ஆட்சி வாதாடி 2017 சென்னை உயர்நீதிமன்றம் அது மனுவை தள்ளுபடி பண்றது. சுப்ரீம் கோர்ட் போறாரு. உச்ச நீதிமன்றம் போய் 2011 ஆகி இவ்வளவு நாளாகி நம்பர் ஆகி இன்னைக்குதான் அது துரிதியப்படுத்தி இன்றைக்கு அதற்கான தீர்ப்பு வரதுக்கான ஒரு முகப்பு வந்திருக்கு. ரைட்டா? இப்ப நீங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கின்ற ஒருவரி செய்தி கூட இங்க எங்கேயும் போகலையே. இதே இப்ப மதுரையில மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா போராட்டத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. யாரு? போராட்டத்தை தேடி அலைகிற திமுக தயாராக இருக்கிறது. இன்றைக்கு காசால ஒரு பிரச்சனை, பாலிசீன்ல ஒரு பிரச்சனை, இருக்கிற வேலையை விட்டு சிஎம் இறங்கி ராஜரத்னம் ஸ்டேடியத்துல போர்வையை போத்திக்கிட்டு போராடுறாரு.
அப்ப இவங்க எப்படி திசை மாற்றுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அச்சப்படுறது ஒண்ணு. அச்சப்படுறதுனா உங்களை வந்து இல்லாம பண்றதா, உங்களை ஊடகத்தை வந்து அடிச்சு நொறுக்கிறதா, தொடர்ந்து நீங்க வந்து திமுக எதிர்ப்பான விஷயங்களை பதிவு செய்தா உங்க கஞ்சா கேஸ் போறதாண்டு இது ஒரு அச்ச உணர்வு ஒண்ணு. சில உணர்வு உங்களுக்கு வேண்டிய அதிகாரத்தையும், உங்களுக்கு வேண்டிய பணத்தையும், உங்களுக்கு வேண்டிய பொறுப்புகளையும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துறது. அருமை. இதுவும் நம்ம பேசணும். சமாதானப்படுது. அதுக்கு உதாரணம் நான் எஸ்.வி. சேகர் சொல்லுவேன். நிறுவனத்தினுடைய ஓனர் ஒரு சார்பு நிலையில இருப்பாரு அல்லது நடுநிலையாளரா இருப்பாரு. ஆனா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எடிட்டர் திமுகவினுடைய ஆளா இருப்பார். இன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இந்த 2011 திமுகவுடைய தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்றது தமிழ்நாட்டில் இருக்க எப்படி இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5 பேப்பர் பிரிண்ட் மீடியா சொல்றேன். 5 பேப்பர் சொல்றேன், பேர் குறிப்பிட விரும்பல. அந்த 5 பேப்பர்ல ஒரு வரி செய்தி வந்துச்சா? ஒரு வரி செய்தி இந்த மாதிரி தீர்ப்பு இன்னைக்கு வரப்போகுதுன்னு வந்துச்சா? வரல. தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஜனம் டிவி தவிர மிச்ச எல்லா டிவியும் ஒரு எம்பி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த எம்பி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எதனா ஒரு சேனல், சேட்டலைட் சேனல்ல இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவுபட்டிருக்கு, இதற்கான தீர்ப்பு இன்றைக்கு வருகிறதுன்ற செய்தி வந்துச்சா? அதை தான் எடப்பாடி அவர்கள் நீங்கள் பயப்படுறீர்களா அப்படின்னு சொல்லி நேரடியாக ஊடகத்தை பார்த்து கேட்கிறாரு. அப்ப ஊடகத்தை சுதந்திரமாக செயல்பட இங்க திமுக அரசு அனுமதியுங்கள்னு கேட்கிறாரு. ஊடக தர்மமே இப்ப இல்லையா? ஒரு ஊடகத்தை நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வந்து பழிவாங்க. ஒரு கேள்வி வருது சார். அதிமுக ஆட்சி 10 வருடங்கள் இருந்தது. திமுக ஆட்சி இப்போதான் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகுது. தாங்கள் எப்படி செய்திகளை போடுறது, எந்த செய்திகளை போடுறது அப்படின்ற முடிவை அந்த ஊடகங்களை சார்ந்தவர்கள் அரசை விமர்சிக்கக்கூடிய பல செய்திகளை அந்த 10 வருடங்களும் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த 5 வருடங்கள் திமுக ஆட்சியில் அவங்க செயல்படுற விதம், இதை வந்து ஊடகவியலாளரா, ஊடகத்தினுடைய நிறுவனரா அவங்க உணரலையா? திமுக இந்த அளவுக்கு நம்மள அடக்குதே, ஊடகம்னாலே 4ஆம் தூண் தானே, அதுக்கு அந்த அளவு கூட தைரியம் இல்லாம அச்சப்படுறாங்க, அவங்க நசுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி சார்? இல்ல இங்க நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டுல நீங்க ஊடகத்தை நடத்துகிற சேட்டலைட் ஊடகத்தை எடுத்துங்க, ராஜ் டிவி தவிர மற்ற எந்த சேனல் எடுத்தாலும் அவங்க திமுக எம்பியா தான் இருக்காங்க. வெளிச்சம் டிவி எடுத்துங்க, திருமாவளவன் இருக்காரு. மதிமுக டிவி எடுத்துங்க, வைகோ இருக்காரு. மெகா டிவி தங்கபால் அவர்கள் இருக்கிறாரு. வசந்த் டிவிக்கு வசந்தகுமார் இருக்காரு. கலைஞர் டிவி அவங்க டிவி, சன் டிவி அவங்க டிவி. வேற என்ன டிவி இருக்கு? தந்தி டிவி எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு தாங்க சப்போர்ட். அது வந்து காமனான டிவிங்க. தந்தி எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் போடுவாங்க. பாலிமர் கல்யாண சுந்தரம் யாருக்கு சேர்ந்தவர் தெரியும்? அவரு திமுகவை சேர்ந்தவர் தான். இன்றைக்கு எல்லா ஊடகத்தையும் ஒன்று விலைக்கு வாங்குவது, இல்லாத அச்சப்படுத்துவது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக இந்துத்துவ பற்றி பொது வழியில பேசுகிற ஒரே டிவி ஜனம் டிவி மட்டும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு பொது வழியில எல்லா இடத்துலயும் தெரியும். காரணம் சொல்றேன். திருமுருகன் காந்தி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. தமிழ் ஜனம் டிவி மைக் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுங்க, இது என்னுடைய பிரஸ் மீட், நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு அனுமதி இல்லை, இனிமே வராதீங்கன்ற ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறாரு. இது நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. இது ஊடக தர்மம் கிடையாது. யாருடைய பிரஸ் மீட்டாக இருந்தாலும் யாருடைய செய்தியை யார் வேணா அழைப்புல நீங்க வராதீங்க, நீங்க பாஜக சப்போர்ட் டிவி எங்க வராதீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது எப்படி? அது என்ன கருத்து? அது அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க இப்ப டிடி தமிழ் இருக்கு, நான் ரெகுலரா பேசிட்டு இருக்கேன். ஜனம் டிவி இருக்கு, சப்போர்ட் டிவியா இருக்கும், 4 டிவி எடுத்துங்க. அந்த 4 டிவியும் மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராமையா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர் தாங்க, அவருக்கான விழாக்கள் என்னவோ அது போட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அடுத்துக்கு எந்த கட்சி வருது அந்த கட்சிக்கு இதே மாதிரி மாறுறாங்களா? அதுதான் நீங்க கேள்வி. நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. அதே ஆட்சி மாற்றம் அதிமுக வந்ததுன்னா அதிமுகவுக்கு இந்த மாதிரி நீங்க நடக்கிறீங்களா, இது அச்சப்படுறீங்களா, இந்த மாதிரி சொம்படிக்கிறீங்களா சொல்லி கேட்டா இல்ல. இது நான் இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்க வந்து இது ஆட்சியில இருக்காங்க, ஆட்சியில இல்லைன்ற கண்டென்ட் விட்டு வெளியே வந்துருங்க. அவர் என்றைக்கு தயாநிதி மாறன் தகவல் தொழில்நுட்ப சம்பந்தமான கேபினெட்ல இருந்தாரோ அப்பத்துல இருந்தே ஒட்டுமொத்த ஊடகத்தை தனக்கு அடிமையா தான் திமுக வச்சிருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டை 5 வருடம் ஆண்டுகிட்டு இருக்கப்ப அதிகமாக ஊடகத்தில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லாத போது, அதிகாரத்திலேயே அவங்க இல்லாத போது ஊடகத்தை எப்படி கைக்குள்ள வச்சுக்க முடியும்? என்ன முறையில, என்ன விஷயத்துல அவங்களை கட்டுப்படுத்த முடியும்? முடியாதே. அதிகாரம் தான் அவங்களை கட்டுப்படுத்தும். அரசு கேபிள் இருந்து புடுங்கிடுவோன்ற ஒரு அச்சம், அவங்க வியூவர்ஸ் கம்மியாகும், நாளைக்கு பார்க்கோட்ல ரேட்டிங் கம்மியாயிரும்ன்ற ஒரு அச்சம் இருக்கும். அது பார்க்ல இருக்கிறவங்க, பார்க்ல இல்லாம நிறைய பேர் இருக்காங்க டிஜிட்டல் ஊடகங்கள். இது ஒண்ணுதான அச்சம். இதை தாண்டி அரசனுடைய விளம்பரங்கள் கிடைக்காது. எலெக்ஷன் நேரத்துல மாவட்ட செயலர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கொடுக்குற விளம்பரங்கள் கிடைக்காது. அரசினுடைய உதவிகள் ஏதாவது அது வராது. இதுதானே, இப்படித்தானே அச்சப்படுத்த முடியும். வேற எப்படி உங்களை அச்சப்பட வன்முறையால பண்ணிட முடியாது. நீங்க சொல்ற அச்சப்படுறது எல்லாம் வந்து பொருளாதார ரீதியான அச்சங்கள்ங்க. நீங்க முதல்ல உயிரோட இருக்கணும்ல.
அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இல்ல இது மிகைப்படுத்தலான மிகைப்படுத்துறது கிடையாதுங்க. ஒருத்தர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தின பிறகு நீங்க எப்படி அதை சார்ந்து செயல்படுவீங்க? அது போன்ற சவுக்கு சங்கர் எடுத்துங்க, பெலிக்ஸ் எடுத்துங்க, இன்னும் நான் ஒரு லிஸ்ட் பண்ணா பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க அச்சப்படுத்தணும்னா உங்களை தொடர்ந்து கார்னர் பண்ணி உங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் முடக்கி உங்களை பொது வழியில் அவதூறு பண்ணி உங்களை அலக்களிக்கிற வேலையை செஞ்சாவே அது மிகப்பெரிய அச்சங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. சவுக்கு சங்கர் மேல 38 மாவட்டங்களில் 15 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ திமுக சேர்ந்த நிர்வாகி அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. நீங்க வழக்கு போட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வழக்குங்க 2 மாசம் 3 மாசம் ஆஜராகாம எஸ்கேப் ஆக முடியும் வக்கீல வச்சு. 4ஆம் மாசம் பிடிவாரண்டு கொடுத்தா நீங்க எங்க போனோம்? விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை எப்படிமா பாதிக்கப்பட்டது? அன்னைக்கு இருந்து ஒரு அரசாங்கம் என்னமா பண்ணாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டம் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அந்தந்த நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. ஒவ்வொரு நீதிமன்றமும் அவர் போனார். இப்ப சீமானுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. உடல் உங்களுக்கு ஒத்துழைச்சு தான் போகலாம். உடல் ஒத்துழைக்காம நீங்க பிடிவாரண்டு 3 மாசம் கழிச்சு நீங்க ஆதரவுலாம் பிடிவாரண்டு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க போயிட்டு ஒரு மாவட்டமா அலைஞ்சிட்டீங்கன்னா எவ்வளவு அலைச்சல். நிர்வாக ரீதியா உங்க வேலை கெடுதா? இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. உங்க மேல ஒரு அவமதிப்பு வழக்கு போட்டு ஒரு 10 இடத்துல கேஸ் போட்டாங்கன்னா நீங்க சேனல் நடத்தீங்களா, கோர்ட்டுக்கு போவீங்களா? கண்டிப்பா. நமக்கு பொருளாதாரம் போச்சு, வருமானம் போச்சு, ஹெல்த் போகுது. ஒரு இடத்துக்கு ஆன் டைம் போனோம், உங்களால போக முடியல. 2 மாசம் போக முடியலன்னா அங்க ஜட்ஜு கிட்ட 3ஆம் மாசம் மெடிக்கல் லீவ் கொடுக்கலாம். 4ஆம் மாசம் ஆப்போனன்ட் சொல்லுவான், வேணும்னே வரல, பிடிவாரண்டு கொடுங்கன்னுவான். பிடிவாரண்டு கொடுத்தா நீங்க போய் ஆஜராகணும். இல்ல உங்களுக்கு மேல கேஸ், நீங்க ஜெயில போடுவாங்க. இப்படி நிர்வாக ரீதியா தனக்கான ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர் டீமை வைத்து ஒரு விதத்தில் அச்சப்படுத்துறது, ஒரு விதத்தில் நேரடியாக போன் பண்ணி ஒழுங்கா இருந்தா இல்லாட்டி உங்களை காலி பண்றோம்னு சொல்லி அச்சப்படுத்துறது, இன்னொரு வாட்டி பணத்தை காட்டி உங்களுடைய இயலாமையை வைத்து ஏன் அதில் வச்சு கஷ்டப்பட்டு இருக்க, உங்க மாசம் 50,000 தரேன், நம்ம சப்போர்ட் சேனல்ல மாறியா வார் ரூமுக்கு, சரி அவன் சேனலை கனெக்ட் பண்ணி நான் மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்க சொல்றேன் ஐடில இருந்து, சரிங்க சார். ஆதாரமா நாஞ்சில் சம்பத் சார் சொன்னது, சம்பத் எனக்கு வாழ்வாதாரம் போச்சு, 4 கோடி ரூபாயில வீடு கட்டுறாங்கன்னு சொல்லி. ஆமா, நாஞ்சில் சம்பத் பிரதானமா என்ன சொன்னாரு? என்னோட வாழ்வாதாரம் போச்சு, எனக்கு வருமானம். ஏதோ 3 மேடையில பேசி கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. வெளிப்படையா சொல்றாரு. எல்லாருமே அதான் செய்யறாங்க அரசு. உடனே அவரு அப்ப இதுக்காகத்தான் நீ கட்சி மாறியான்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவர் சொல்லி ஒத்துக்கிறாரு, ஒத்துக்கல. 95 கூட்டங்களே என்ன கேன்சல் பண்ணிட்டாங்க, என் வருமானம் போச்சு, எனக்கு காருக்கு டியூ கட்டணும், வீட்டுக்கு செலவு இருக்கு, அப்ப நான் போனேன், என் பொருளாதார பாதி. இப்ப இன்னைக்கு போய் அவர் நெத்து வயல வேலை செய்ய முடியுமாங்க அவரு? இதுதான் நீ ஒரு விஷயத்தை அருமையா மேற்கோள் காட்டினீங்க. அவர் சொல்லிட்டாரு, மத்தவன் சொல்லல. ஆனா நமக்கு என்ன வருத்தம்னா, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வழக்கு தீர்ப்பு அவருக்கு பாதகமாக இருந்தால், அவருக்கு அந்த 5 வருஷம் 2011 இருந்து 2015 வரையும் இருந்த அந்த எம்எல்ஏ சம்பளத்தை கோர்ட்ல கட்ட சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நீங்க வின் பண்ணீங்கன்றது ப்ரூவ் ஆச்சுன்னா வருகின்ற 3 இருந்து 4 ஆண்டுகள் நீங்க தேர்தல் நிற்க முடியாதுன்ற தடையை போடுவாங்க. அது தீர்ப்பு வந்ததுதான். அதுக்கு மேல்முறையீடு போடலாம். மேல்முறையீடு அடுத்தது வந்துடும். உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுதுல. இல்ல, மேல்முறையீடு போயிட்டாலே இந்த தீர்ப்பு, மேல்முறையீடு போய் ட்ரையல் ஆகி அதுக்கப்புறம் நீங்க பிரேயர் வச்சு மேல்முறையீடுக்கு நம்பர் ஆனாலே இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுது. மேல்முறை நம்பர் ஆனா நிறுத்தி வைக்கப்படாது. நம்பர் ஆகி விசாரணை அவங்க ஸ்டே கொடுப்பாங்க. ஸ்டே கொடுக்கும். நம்பர் ஆனா உடனே நம்பர் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரதுக்கு உங்க கேஸ் வேற வரைக்கும் எது சிறப்பு வேற வரனா உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டே கொடுக்கணும். நான் சொல்றது இது ஒரு அச்ச உணர்வை கொடுக்கும்ல மக்களுக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2011 சைதை துரைசாமி எதிர்த்து டிஜிட்டல் மீடியாவை ஏமாற்றி பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாருன்ற தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் பதவி இழக்கிறார். ஆட்டோமேட்டிக்கா பதவி இழப்பாரு. இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா அவசியம்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இழப்பாங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு நீங்க 3 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கிரிமினல் கூட்டத்திலயோ மற்ற கூட்டத்தில் நீங்க 3 வருஷத்துக்கு மேல நீங்க தண்டனை பெற்று கருதி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வசிக்கின்ற அரசாங்க பதவி இழக்க விட்டுறீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், இப்ப நம்ம மிகைப்படுத்தி பேசுறோமா? ஒருவேளை திமுகவை விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அதை மிகைப்படுத்தி பேசுறோமா? வழக்கு உண்மையிலே இந்த அளவுக்கு சீரியஸா? ஆமா, இது மிகைப்படுத்தி பேசுறேன்னு சொல்ல. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு வழக்கு சாதகமாகவும் வரலாம். சாதகமாக வர்றது மேட்டரை நம்ம சொல்ற நாமல் தான், பாதகமாக வந்தால் இதெல்லாம் நடக்குன்றத பொது வழியில சொல்லணும்ல. நம்ம எல்லாமே வழக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்றதான். வழக்கு வரதே தெரியலையே. அப்ப பாதகமா வந்தா என்ன வரும்? 5 வருஷத்துக்கான பணத்தை கோர்ட்ல கட்டணும். இல்ல 5 வருஷத்துக்கான அவர் இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் முறைகேட தான் ஜெயிச்சாருன்னு ஒரு தீர்ப்பு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்ப்பு வந்தா 2011 இருந்து 2015 ஒரு எம்எல்ஏ சம்பளம் கொடுத்துருப்பாங்க 1 லட்ச ரூபா. அது அப்படியே அவர் தீர்ப்பு டிஸ்குவாலிஃபைடு அப்படியே கோர்ட்ல கட்ட சொல்லுவாங்க. 1 3 இருந்து 4 வருடம் அவர் எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் சிஎம் பதவி காலி ஆகும்.
ஆட்டோமேட்டிக்கா அவர் தகுதி இழப்பார். திருப்பி தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. 3-4 வருஷம் போட்டியிட. அப்ப வந்து திமுகவுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் தவிர தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க முடியாது, சட்டசபை உறுப்பினராக அவர் கண்டினியூ பண்ண முடியாது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இத பொது வழியில சொல்லுன்னு தான் சொல்றாரு எடப்பாடி. சொல்றது சாதகம் பாதகன்றது வரல. சாதகமா வந்தா இது ஒரு வழக்கு இருக்கு, அந்த தீர்ப்பு இன்னைக்கு வருது, அதை சொல்லுங்க. சாதகத்தையும் சொல்லுங்க, பாதகத்தையும் சொல்லுங்க. சாதகமா வந்தா டிஸ்மிஸ்ட், முடிஞ்சு போச்சு. அவர் பாட்டு அவர் கண்ணி போன பிறகு யார் இப்ப நம்ம கோர்ட்டுல போய் நம்ம சாதகமா வருமா பாதகமா நம்ம ஆரோடும் சொல்ல முடியாது. ஆனால் பாதகமாக வந்தால் தமிழக முதலமைச்சர் இங்கு பதவி இழப்பார். இன்னும் 3 வருடங்கள் அவர் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவின் பேசுமுகமா அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும்ன்றத ஏன் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொது வழியில் சொல்ல மறுக்கிறது? இதுதான் அவர் இருக்கக்கூடிய கேள்வி. நாஞ்சில் சம்பத் வந்து திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றார். இது பொதுப்படையா பார்க்க போனா இதுதான் செய்தி, இப்படிதான் வார்த்தைகள் இருக்கணும். ஆனா என்னன்னா, பிரபல பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தாவேகாவில் இணைந்தார். ஒரு பிரபலமான சேனல், அந்த சேனல் பேர் நான் சொல்லல, ஏன்னா சொன்னோம்னா கடைசியில் அவங்க ஏதாவது இது எப்படி எந்த அளவுக்கு நுண் அரசியல் இருக்கு பாருங்களேன். திமுக இருந்து யாரும் விலகி மற்ற கட்சிகளுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எங்கேயுமே பதிவாக கூடாதுன்னு பிரபல பேச்சாளர் தாவேகாவில் இணைந்தார் அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? அதாவது நீங்க நான் நிறைய உங்க பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஆப்பரண்டான ஒரு ஆட்சி இங்க நடக்கிறப்ப சாதாரண தண்ணியோ இல்ல வெள்ளம் வந்துச்சுன்னா அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்கள் வெள்ளத்தை தத்தளிக்கிறார்கள், அன்றாட வாழ்க்கை முடுங்கி விட்டது, தமிழ்நாடே தத்தளிக்கிறதுன்னு சொல்லி அவங்க சார்ந்த திமுக ஊடகங்களும் அடிமை ஊடகங்களும் செய்தியில போடுவாங்க. அதே வெள்ளம் இவங்க ஆட்சி காலத்துல வந்துச்சுன்னா சிறுவர்கள் குதிச்சு விளையாடுவாங்க பாருங்க. சில இதுல கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மக்கள் இந்த வெள்ளத்தை மகிழ்விக்கிறது. மக்கள் இந்த வெள்ளத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த வர்ண பகவான் கொடுத்த அந்த தண்ணியை பார்த்து சிறுவர்கள் மகிழ்ச்சி குதிலிக்கிறாங்க. கழிவு நீரோடு கலந்து ஒரு மழை நீரால் அவர்கள் ஆனந்தமா இருக்காங்க. இதுதான் அவங்க செய்த ஸ்ட்ராட்டஜிஸ். அது ரொம்ப அறிவார்ந்த அரசியல் செய்யற மாதிரி அவங்க செய்யறாங்க. ஆனா என்னன்னா, இன்றைக்கு உங்களை மாதிரி ஸ்பெக்டர் போன்ற ஊடகங்கள்லாம் பொது வழியில ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு எதிரான செய்திகள் போடணுன்றதுக்காக நீங்க நம்மளும் பேசல. ஆனா என்ன செய்தி இருக்குன்னு நம்ம பேசணும். என்ன செய்தி இருக்குன்றத பேசணும். அதான் நம்ம வேலை. ஒரு ஊடகத்தோட தர்மம் என்ன? இந்த செய்தி இருக்குங்க, இதை நீங்க ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போது உங்களோட பாட்டுல விட்டுறேன். ஆனா இந்த செய்தி 2011 போட்ட இதுல முன்புக்கு முதலமைச்சர் முறைகேடு கண்டு ஜெயிச்சிருக்காரு சைதை துரைசாமி. வழக்கினுடைய விவரம் என்ன? ஆமா, குற்றச்சாட்டு என்ன? இது வரைக்கும் வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? இன்னைக்கு தீர்ப்பு போடுறான்ல, கிரைம் கடந்து வந்த பாதை, குற்றம் நடந்தது, அது போடணும். 2011 நடந்தது என்ன போடு. தீர்ப்பு பாதகமோ சாதகமோ போடு. 2011 சைதை துரைசாமி தான் என்னாரு. அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதல்வராக இருந்தாரு. இன்றைக்கு துணை முதல்வராக இருந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் பணம் கொடுத்த ஃபுட்டேஜை வீடியோவை எடுத்து சைதை துரைசாமி கோர்ட்ல பண்ணிட்டாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாரு, நம்பர் ஆகி விசாரணை போய் இன்றைக்கு அதுக்கு தீர்ப்பு வருது. தீர்ப்பு அவருக்கு சாதகமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்தார், அவர் முதலமைச்சர் பதவியை இழப்பாரு. 3-4 ஆண்டுகள் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர் வாங்கின அந்த 5 ஆண்டுகள் வாங்கின எம்எல்ஏ சம்பளத்தை சட்டசபை உறுப்பினருக்கான சம்பளத்துல கோர்ட்ல கட்ட சொல்லி ஆர்டர் வரும். அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லணுமா இல்லையா? அப்ப இதை எப்படி நம்ம சொல்றோம்னா, இன்கேஸ் இப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்ப சாதகமா சொல்றதுக்கு நிறைய சேனல் இருக்கு. நாங்க பாதகமா முன்வைக்கிறோம். நம்ம எதிர்கட்சியில் இருக்கிறோம், பாதகமா முன்வைக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் 3-4 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாமல் தடையிடாமல் போடாமல் போயிட்டார்னா, அதே கொளத்தூர்ல திமுகவில் இருக்கக்கூடிய இருந்து வந்த ஸ்ட்ராங்கான VS பாபு தான் எடப்பாடி பழனிசாமி கொளத்தூர்ல வேட்பாளர் நிறுத்துவார். நான் சொல்றேன். ஏன்னா அங்க மக்களை எலெக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனால பை எலெக்ஷன் கிடையாது. இன்கேஸ் இருந்தாருன்னா புரசவாக்கத்துல மிகப்பெரிய எம்எல்ஏ இருந்தவர் VS பாபு இன்னைக்கு மாவட்ட செயலராக இருக்காருங்க. திமுகவின் அபிமானம் பெற்றவர் இன்னைக்கு அஇஅதிமுக வந்துட்டாரு, மாவட்ட செயலராக இருக்காரு. புரசவாகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தான் அந்த புரசவாக தொகுதி இன்னைக்கு கொளத்தூர் தொகுதின்னு சொல்லி மாத்தி இருக்குது. அவ்வளவுதான், மாற்றுறதும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டு இன்கேஸ் அவர் பதவி பறி போய் அவர் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் டிஎம்கே கிடையாது. ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. புரட்சி ரங்கநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கு நீங்க ஆக்டிவாவே இல்ல. அப்ப உங்க கண்ணை வைத்து உங்களே குத்துற மாதிரி, உங்க விரலையை வைத்து குத்துற மாதிரி திமுகவில் பயணம் பண்ணும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அதிமுக வாக்காளர்களை பிரசித்தி பெற்ற VS பாபு அவர்களை எடப்பாடி பழனிசாமி அந்த நிறுத்துறாருன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அதுக்கான தயார் நிலை இருக்கு. நீங்க செங்கோட்டையனுக்கு அதே தான். செங்கோட்டையன் அண்ணன் எதுக்கு உடனே வராரு?
டிஎம்கேல பிரயாணம் பண்ணி கே. செல்வம். உடனே செல்வத்தை உடனே செங்கோட்டையன் வந்து சந்திக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, செங்கோட்டையனுக்கு ஆப்போனண்டா அவர் தான் இறக்குவாங்க. இது வந்து அரசியலான ஒரு ட்ரெண்ட். அப்ப நம்ம இங்க இந்த ஊடகத்துல இங்க இருக்கன்றோம், நீங்க ஊடக தர்மமா ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. சேட்டலைட் சேனல் கேட்கிறோம், பிரிண்ட் மீடியா கேட்கிறோம், வார இதழ் எல்லாத்தையும் கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு, அதற்கு இன்றைக்கு தீர்ப்பு வருன்ற குறைந்தபட்ச செய்தியை நீங்க போடுங்க. அப்ப இந்த குறைந்தபட்ச செய்தினா, மாண்பும் முதலமைச்சர் 2017 தேர்தல் வெற்றிக்கு முறைகேடு செய்துள்ளான்னு தான் பதிவு. அவ்வளவுதான். முறைகேடு செய்தாலும் கேஸ் போடுறாங்க. இப்ப 2300 ஓட்டுல என்னமோ தான் மாண்புக்கு முதலமைச்சர். அது வந்து எப்படி காரைக்குடியில வந்து ராஜகண்ணப்பன் ஜெயிச்சேன்னு அறிவிச்சிட்டாங்க. நான் அப்ப இருந்தேன் ஊர்ல. இப்ப கரெக்டா 20 நிமிஷம் 1 மணி நேரம் கழிச்சு ப. சிதம்பரம் ஜெயிச்சேன்னு அறிவிக்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் சைதி துரைசாமி ஜெயிச்சு அறிவிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாது தெரியல, அறிவிச்சிட்டாங்க. எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு மாண்பு முதலமைச்சர் 2000 ஓட்டுல ஜெயிச்சாருன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்பதான் அவர் எடுத்துட்டு போய் கேஸ் உடனே 3 மாசத்துல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய பணம், ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஆவணங்கள், திருமங்கல் ஃபார்முலா ஆவணங்கள் வச்சிருக்காரு, டிஜிட்டல் என்னென்ன எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு தான் நீ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அந்த தீர்ப்புல சாதகமா வந்தால் மாண்புகு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்வார். பாதகமா வந்தால் அவர் பதவி இழப்பார்ன்ற எல்லா ஊடகங்களும் முன்வைக்கணுமா இல்லையா? இதுதானே எடப்பாடி சொல்றாரு. யாரை பார்த்து நீ பயப்படுற? உன் வீட்டுல மலம் கலந்து தண்ணீரை ஊத்துறோன்னு பயப்படுறியா? உனக்கு கஞ்சா கேஸ் போடுவாங்கன்னு பயப்படுறியா? ஏன் இங்க ஊடகங்கள் பயப்படுறீங்க? நீங்க அருமையான ஒரு கேள்வி வச்சுங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யறப்பனா, எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யறப்பையும் ஊடகத்தை தன் கண்ட்ரோல தான் டிஎம்கே வச்சிருச்சு. அதான் டிஎம்கே இங்க கேள்வியா, அதுதான் பவர். அதிகாரத்திற்கோ ஆட்சியில் இருப்பவர்கள். நீங்க எடப்பாடி அவர்கள் அதிகபட்சம் ஏடிஎம்கே ஆட்சி என்ன பண்ண முடியும்? அரசு கேபிள் நீங்க எடுப்பீங்க, வேற என்ன பண்ண முடியும் உங்களால? நீங்க அரசு விளம்பரம் கொடுக்க மாட்டீங்க, வேற என்ன? அதை விட பெரிய வருமானத்தை நோக்கி நகர்றாங்க அவங்க. நீங்க அரசு கேபிள்ல கொண்டு போய் கொடுக்குற வருமானத்தை விட, விளம்பரத்தில் கொடுக்குற வருமானத்தை விட, அதை விட பெரிய வருமானம் டிஎம்கே அவங்க கொடுக்குது. அந்த அளவு சொத்து வச்சிருக்காங்க அவங்க. அப்ப இங்க ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் அப்ப ஊடகத்தை வைத்திருப்பது யாருன்னா டிஎம்கே தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க அரசியல் பண்ண வந்தோமா, அவியல் பண்ண வந்தோமா? தினசரி செய்தியில் அடிபெற ஆள மு.க. ஸ்டாலின் இருந்தாரு. ஜாக்டோஜியோ போராட்டமா உடனே போய் நிற்பார். சத்துணவு போராட்டமா உடனே சத்துணவு கிண்டிட்டு இருப்பார். கிராம சபை கூட்டமா உட்கார்ந்து எல்லாம் கிராம சபை இருப்பார். திடீர்னு கோட்டையை விட்டு வெளியே வந்து நாங்க மாதிரி சட்டசபை நடத்தணும் இருப்பார். ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சு மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். கும்பகோணம் தீ விபத்து நடந்தது. அது ஒரு முறை காட்டுறப்ப நம்ம வந்து அழுதோம். இந்த குழந்தைங்க 64 குழந்தைங்க சாகிறப்ப நான் இப்ப கூட அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன், அழுதோம். ஆனா அன்னைக்கு இருந்த கொஞ்சம் ஊடகங்கள் பெயர் குறிப்பிட விரும்பல, தொடர்ந்து 24 hours அதை போட்டான். அது வந்து நீங்க வேற செய்தியை நோக்கி நகரல. ஏன் பேரை சொல்ற சன் டிவி தான். 24 hours நம்மளால அந்த வீட்டுல வந்து சாப்பிட முடியல, உட்கார முடியல. எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆட்சியில வெறுப்பு வர அளவுக்கு அதை போடுறான். நல்லா கேட்டுங்க. இப்ப ஜெயலலிதா அம்மா போய் 64 பேர் குழந்தைங்களோ தீ விபத்துல சாவ சொன்னாங்க. அங்க கூட நிர்வாக சீர்கேடு, அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டிஸ் இல்லாத ஒரே காரணத்துல அங்க தீ விபத்து வச்சு இறந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா உடனடியே போனாங்க, அதற்கான நிவாரணம் சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்க மனநிலையை தன் இருக்கக்கூடிய அப்ப கூட ஊடகங்கள் அதிகமான ஊடகங்கள் கிடையாது. திருப்பி காலையில இருந்து நைட் அதோட செய்தி, அதோட துணை செய்தி, அதோட செய்தி, அந்த அம்மா அழுகிறது, அந்த அம்மா திட்டுறது அரசாங்கத்தை, இதையே சொல்லி உங்களை மழுங்க வைத்து அந்த ஆட்சிக்கு மேல அவப்பெரிய கொண்டு வந்தாங்க. அதே ஊடகங்கள் ஜெயலலிதா ஆட்சியில, நல்லா கேளுங்க, அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில பண்றாங்க. அதே ஜெயலலிதா ஆட்சியில கலைஞர் அவரு ஜெயலலிதா அம்மா கைது பண்றாங்க. அது சென்டிமெண்டா கொண்டு வரான். ஐயோ கைது பண்றாங்கப்பா, ஐயோ கொல்ல பாக்குறாங்கப்பா, ஐயோ வாங்கப்பா என்ன கைது பண்றாங்கப்பா, ஐயோ கொல்ல பாக்குறாங்கப்பா. ரிப்பீட்டட். நீங்க காலையில அவருக்கு முத்துக்கருப்பன் தான் அன்னைக்கு இருந்தாரு, ஏடிஜிபியா இருந்தாரு, டிஜிபியா இருந்தாரு. அவர் போன உடனே அரெஸ்ட் பண்ணி முரசொலிமாரனை தூக்கி போடுறாங்க. இவங்க கைது பண்ணி கனிமொழியில ஒரு கூட்டு போறப்ப அந்த ஐயா கைது பண்றாப்ப, கொல்ல பாக்குறாங்களே ஐயா அப்படின்னு ஒரு கத்துற விஷயத்த ரிப்பீட்டடா வந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் போய் ரீசென்ட்ல போய் உட்கார்றாரு. அப்போ வந்து இப்போ லேடிஸ் காலேஜ் ஹாஸ்டல் ஆயிடுச்சு. அது இங்க இதுல நம்ம சென்ட்ரல் கேத்து மாதிரி புழல் ஜெயில் கிடையாது. இங்க புழல் நம்ம சென்ட்ரல் கேத்து மாதிரி இருந்தா அப்ப ஜெய்தி மத்திய சிறைச்சாலை. இப்ப அது வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டாங்க. அதை அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு, லுங்கியோட உட்காந்துருக்காரு. ரிப்பீட்டடா லைவ் அடிச்சுக்கிட்டே இருந்தா. அன்றைக்கும் ஊடகம் யார்கிட்ட இருந்துச்சு? திமுக தான் இருந்துச்சு. திமுக தன்னுடைய அரசியல்களை ஒன்னும் ஊடகத்தை, இன்னைக்கு இந்துராமியே சப்போர்ட் பண்ண. இந்துராமி யார் வழியா வந்தவர் உங்களுக்கே தெரியும். நேரடியாக உடைச்சே பேசலாம். இந்துராமி யாரோட வழியில வந்தவர்? கஸ்தூரி ரங்கன் யார் சப்போர்ட்டா இருந்தவர்? இந்துன்ற பத்திரிகை நடத்துறது காந்தியவாதியான கஸ்தூரி ரங்கன் தான். அவர் தான் நடத்துறாரு. கஸ்தூரி அவர் தான் நீங்க பத்மஸ்ரீ விருதெல்லாம் பெற்றிருக்காரு. ஒட்டுமொத்த இந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டான ஆள் தான். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்து ராமுடைய வீட்டில் தயாநிதி மாறனுடைய பொண்ணு எடுத்ததுனால அப்படியே டிஎம்கே மாறிட்டாங்க. அந்த அப்படியே மாறிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா தன் கொள்கைக்கு எதிராக அவர் வந்து திமுகவை சொம்பு தூக்கி அந்த பத்திரிகை செயல்படுறதுனாலதான் ஹிந்துன்ற பத்திரிகை இங்க தமிழ்ல வருது. யாருக்குன்னா தெரியுமா? ஏன் நகரல?
தன் கொள்கையை பிடிப்பி விட்டு வெளியே போறாங்க. ஏன்னா திமுக அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு எதனா ஒரு விஷயம்னா நக்கீரன் கோபால் இன்னொன்னு அடுத்த நிமிஷம் அவர் நிக்கிறாரு அங்க கோர்ட்ல. ஒரு ஊடகத்தவருக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நக்கீரன் கோபால் அங்க நின்று அடுத்த நிமிஷம் யார் நிக்கிறாரு? இந்துராம் நிக்கிறாரு. ஏன் அப்படி? ஒட்டுமொத்த ஊடகங்களை ஒன்னும் அதிகாரத்தை பயன்படுத்துறது, இதுல விலைக்கு வாங்குறது. இன்னைக்கு நக்கீரன் கோபாலோட பிரதான வேலை என்ன? திமுக சொம்பதிக்கு தானங்க அவரு. அவர் திமுக ஆப்போனண்டா ஒரு செய்தி போட்டாருன்னு சொல்லுங்க. எதனா ஒரு செய்தி சொல்லுங்க. திமுக இந்த வேலை செய்யல, திமுக அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல் செய்யறாங்க, எதனா ஒரு செய்தி போட்டிருப்பாங்களா? அப்ப அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்களா இல்ல பணத்தை கொடுக்குறாங்களான்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்ப ஒண்ணு அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை மாற்றுறது, இல்ல பணத்தை கொடுத்து மாத்துறது, இல்ல பொண்ணை கொடுத்து உங்களுக்கு மாத்துறது. அதான் நடக்குது. பொண்ணுனா என்ன நீங்க தவறா வச்சுக்கீங்க. கல்யாணம் பண்ணி புரியுது. கல்யாணம் சம்மந்தி ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொந்தக்கார ஆக்கிறது. நீங்க எதிர் திசையில பயணம் பண்ணி நான் எதிர் திசையில பயணம்ன்றேன். உங்களுடைய பொண்ணை என்னுடைய பையனுக்கு கட்டிக்கிறேன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாயிரம்ல. நான் தவறால சொல்லல. அப்ப யாரிடம் என்ன பிரயாணம் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ண முடியுன்ற வித்தை திமுகவுக்கு தெரியும். ஆனாலும் மக்களுடைய மனநிலையில இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி அநீதி நிலைத்து கொண்டிருக்கின்றது மக்கள் மனநிலையில சென்றடைஞ்சோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பயப்படுகிறதா இல்ல திமுக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை பயமுறுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா குறைந்தபட்ச எத்திக்கா இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த விஷயம் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எதிரான அந்த வழக்கு, திரு சைதை துரைசாமி உள்ளிட்ட அந்த வழக்கை பற்றி ஒரு செய்தியாவது இன்னைக்கு பிரிண்ட் மீடியால வந்திருக்கணும். அதான் ஊடக தர்மம். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாம் ஒரே சார்பு நிலை ஊடகங்களை பார்த்து சார்பு நிலை பிரிண்ட் மீடியா படிக்கிறப்ப நம்மளும் அந்த சார்பு நிலைக்கு மாற்றப்படுவோம். இப்ப தேனும் பாலும் ஓடுது உங்களுக்கு சொன்னீங்கன்னா, நீங்க 2 எக்ஸாம்பிள் எடுத்துங்க. கலைஞர் டிவி நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுல தேனும் பாலும் ஓடுற மாதிரியே இருக்கும். அப்படியே நியூஸ் கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுல என்னென்ன அவலங்கள் நடக்கதா இருக்கும். இங்க ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? சூப்பரா இருக்குது, அதை பண்ணாரு இதை பண்ணாரு இவன் ஃபுல்லா. இங்க போனா எதை இவன் பண்ணலையோ அதெல்லாம் காட்டுவான். இதுதானே ஊடகம். அப்ப நீங்க எல்லா டைமும் நீங்க சக்சஸ் ஆன ஆள் மாதிரியே நீங்க காட்டிக்கிட்டு இருக்குது ஆகாது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த ஊடகம் இன்னைக்கு இருக்கும், இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற ஆட்சி வரும், அடுத்த நாள் வேற ஆட்சி வரும். ஊடகம் ஒரே ஊடகம் தானே. நீங்க நம்ம பிறந்ததுல இருந்து என்ன பேப்பர் படிக்கிறீங்க? தினத்தின் தானே படிக்கிறீங்க. ஊடகம் ஒரே ஊடகம் தான். தினமலர் தானே படிக்கிறீங்க, இந்து தானே படிக்கிறீங்க, தினமணி தானே படிக்கிறீங்க, ஆனந்த விடதும் குமுதம் எல்லாம் ஊடகம் ஒண்ணு தானே. ஆனா ஆட்சி மாறிட்டே இருக்க. 65ல இருந்து இவங்க மாறி வராங்களா இல்லையா? அப்ப அந்த ஊடகம் நடுநிலை செயல்படுதான் நம்ம வைக்கிறோம். அவ்வளவுதான். ஏன் அது பண்ண மாட்டேன்றீங்க? நிச்சயமா சார். அதாவது ஊடகங்களுக்கான தர்மத்தோடு ஊடகங்கள் செயல்படும் போது பல நல்ல கருத்துக்கள், நேர்மையான கருத்துக்கள் மக்களை சென்றடைய முடியுங்கிறதா வேண்டுகோளா இருக்கு. கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.